வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சரல் சான்ஸ்கிரிட் சிக்ஷக் பிரவேஷா பாரத வித்யா பவன் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் 12வது பாடம் பார்த்துட்ருக்கோம். அதிதீர்த்தோ ஸ்மி கர்ணிகாரேன முசலி. கர்ணிகார மரத்தின் கிளை நீளமானாலும் உலகைக்கு உபயோகப்படாது. பிரயோக் ஆகாரேன் கேவலம் ஆகரேன கேவலம் மகாநபி நா கர்யகாரி யதக தீர்தோஸ்மி கர்ணகாரோ ந முசலி. உருவத்தின் மரம் மட்டும் பெரியவன் ஆனாலும் பயனுள்ளவன் அல்ல. எனவே கர்ணிகார மரத்தின் கிளை நீளமானாலும் உலகைக்கு உபயோகப்படாது. அதாவது ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் பார்க்கறது பெரிய இருந்தாலும் செய்ய முடிஞ்ச காரியத்தை தான் செய்ய முடியும். இப்போ கர்ணிகார மரத்தை உபயோகம் அதை உபயோகப்படுத்த முடியாது. அதே மாதிரி பெரிய ஆளாக இருந்தாலும் செய்ய முடிஞ்ச காரியம் தான் செய்ய முடியும். அது கர்ணிகார மரத்தோட கிளை ரொம்ப பெருசானாலும் உபயோகப்படாது. அல்பேன் சித்த மகதீன எத்தனை முகம பூதி திஷ்டதி. சுலபமாக காரியமாகும் போது கஷ்டப்படுவதை யாரும் விரும்பார். பிரயோக் அக்கே ஜன்மது வித்யதுவ கிமர்த்த பர்வத பிரஜத யதக அல்பேன் சித்த மகதீனா மனு துஷ்டதி. அங்கேயே உணவை பெற முடிந்தால் எதற்காக மலைக்கு செல்ல வேண்டும்? ஆகவே சுகமாக காரியமாகும் போது கஷ்டப்பட்ட யாரும் விரும்புவார். பக்கத்துலேயே சாப்பாடு கிடைக்கிது, அப்போ எதுக்கு மலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸியாக செய்ய வேண்டிய காரியத்தை கஷ்டப்பட்டு யாரும் செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்ஷய வசக்தி சமுதாய சக்தி வலியுறுதி. தனித்தோரின் சக்தியை காட்டிலும் கூட்டு சக்தி சமுதாயம் பலம் பொருந்தியது. பிரயோக் யதா ஏகைக்கம் காஷ்டம் சுலபத வதந்து சாக்கியத்தே ந ததா கஷ்டம் சமுதிரக யதக அவசியக சக்தே சமுதாய சக்தி வலியசி. ஒவ்வொரு மரக்கட்டையும் தனித்தனியாக எளிதில் உடைக்க முடியும். ஆனால் மரக்கட்டையில் கூட்டு சேர்ந்தால் உடைக்க முடியாது. ஆகவே தனித்தோரின் சக்தியை காட்டிலும் கூட்டு சக்தி, அதாவது சமுதாய சக்தி பலம் பொருந்தியது. கட்டை தனித்தனியாக இருக்கப்போ உடைச்சிடலாம் ஈஸியாக. அதே சேர்ந்து இருந்ததுலாம் உடைக்க முடியாது. அதே மாதிரி எல்லோரும் கூட்டாக இதாக இருந்தால் அந்த காரியத்தெல்லாம் நல்லா செஞ்சிடலாம். தனியாக இருந்தால் கஷ்டம், தனித்தனியாக இருக்கிறது கஷ்டம். கூட்டு சக்தியாக இருந்தால் நல்லா பலம் புரிஞ்சு எல்லா காரியத்தையும் செய்யலாம். தனித்தனியாக செய்கிறதோட அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஷாக்தீகம் கிரகரஸ்மி சக்தோசீகம் மச்சனே. வீடு கட்டுவது கடினம், இடிப்பது சுலபம். எல்லோரும் நோட் பண்ணிங்க.
प्रयोग बुद्धिमतीः यत्नेन साधितं कार्यमूर्खः अनायासेन नश्यति यतः अश्वगैष्यं ग्रहः सङ्गृहः ग्रहं मध्यते உபயோகம் அறிவாளி மிகுந்த முயற்சியால் சாதித்த காரியம் மூடர்களால் எளிதாக அழிக்கப்படுகிறது. ஆகவே வீடு கட்டுவது கடினம், இடிப்பது சுலபம். வீடை ஈஸியாக கட்டிடலாம், ஆனால் இது ஈஸியாக குறைச்சிடலாம். அதே மாதிரி புத்திசாலி பெரிய கஷ்டப்பட்டு செய்வாங்க, அதை முட்டை ஒரே நிமிஷம் அழிச்சு விடுவான். அதுதான் சொல்லியிருக்காங்க. வீடு கட்டுறது கஷ்டம், இடிப்பது சுலபம். அர்த்தோஹி லோகே பந்துஹோ பணம்தான் இவ்வுலகின் நண்பன். பிரயோக சர்வஜனாக கஷ்டன மாசே உபயோகம் எல்லா மனிதர்களும் எதையாவது சார்ந்து வாழ்கிறார்கள். எனவே பணம் தான் இவ்வுலகின் நண்பன். அதாவது எல்லா மனிதர்களும் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்ககிட்ட போய் சார்ந்து அவங்ககிட்ட வாழ்கிறாங்க. அதுதான் பணம் தான் இந்த உலகத்தோடு நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீர்மஸ்ய பேஷஜம் நெருப்பு குளிருக்கு மருந்து. तेन दस्य प्रतिकाराय ददाश्रयः साध्वेव विहितः यदः अग्निहीर्मस्य பேஷனம் அவனுக்கு எதிராக செய்ய அதையே சார்ந்து முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகவே நெருப்பு குளிருக்கு மருந்து. நெருப்பு யாரும் நெருங்க மாட்டாங்க, ஆனால் குளிர்காலத்தில் அது மருந்தாக இருக்குது. அது கூட நெருப்பு கூட மருந்தாக இருக்குது. அதே மாதிரி ஒரு காயத்தை எதிராக செய்ய போகிறப்போ அதே சாதமாக முடிகிறப்போ அதையே சார்ந்து இருந்துடுறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆயமபரோ கண்டஸ்மோ பரி ஸ்பஷ்டக கஷ்டம் மேன்மேலும் அதிகரிக்கும் கெட்ட காலத்தில். பிரயோக சனபதேக கேஷித்தக காரியத்தை சித்திக காவலர்களால் எதிரப்பட்டு அலுவலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். கஷ்டம் மேன்மேலும் அதிகரிக்கும் கெட்ட காலத்தில். ஒருத்தன் ஏற்கனவே செய்ய முடியாமல் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறான், அதே கஷ்டம். அதான் அவனையும் வெள்ளையும் அனுப்பிச்சிடுறாங்க அதே சமயத்தில் ஆஃபீஸை விட்டு. அது அதுக்கு மேலே பெரிய கஷ்டம். அதான் கஷ்டம் மேலும் அதிகரிக்கும் கெட்ட காலத்தில். கெட்ட காலத்தில் கஷ்டம் மேலும் அதிகரிக்கும். ஆஞ்ஞா சிம்ச பிரசாதேன வனே சலதி நிர்பய பயம். சிங்கத்தின் தயவால் ஆடு காட்டில் பயமற்று திரிகிறது. எல்லாம் நோட் பண்ணிங்க. प्रयोग महदावशेषेण
நீ நீர்த்தே எஸ் உச்சர்தமபரி तदा यदाह ईश्वर महानगः பிரயச்சகர்டன் சுகதம் சுகம் ததா அஜாசிங்க. பெரியவர்களை சார்ந்தால் தாழ்ந்தவன் கூட உயர்வை அடைகிறான். இறைவனை சார்ந்த பெரிய பாம்பு கருடனை எளிதில் சந்தித்து கேட்டது போல. ஆகவே சிங்கத்தின் தயவால் காட்டில் பயமட்டு திரிகிறது. அதாவது பெரிய ஆளுங்களை போய் சேர்ந்தாங்க, சின்னவங்க கூட பெரிய ஆளாக இருக்கலாம். பெரிய ஆளுங்களோட சேர்ந்த இறைவனோட கழுத்தில் பாம்பு கருடனை பார்த்து கேள்வி கேட்டது. பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி. இறைவனை சார்ந்து இருக்கிறதுனால பாம்பு கருடனை கூட கேட்டது அந்த மாதிரி. அதனால் சிங்கத்தின் தயவால் ஆடு கூட பயப்பட்டு திரிகிறது. சிங்கத்தை பாதுகாக்கிறதா, சிங்கம் ஆடை பாதுகாக்கிறதுனால. அப்பநேத்தான் தூ கச்சதம் சோதரிஷோபி விமுச்சதி. கெட்ட வழியில் சென்றால் உடன் பிறந்தவனும் பின்தொடரான். துர்பதர்சிய தஸ்ய பரித்தியாக ஏவ ஸ்ரோயன எத அபரதம் துர்கோ சாதேரிஷ்பி விமுச்சதி. தீய வழியில் நடப்பவனை விளக்குவது மட்டுமே சிறந்தது. ஆகவே கெட்ட வழியில் சென்றால் உடன் பிறந்தவனும் பின்தொடரான். கெட்டவங்களோட சேரக்கூடாது. கெட்டவங்களோட சேர்ந்தால் அவங்களும் அவன் வழியிலையும் போயிடுறாங்க எல்லோரும். அவன் தம்பி கூட கெட்ட வழி, அண்ணன் கெட்ட வழி போனால் தம்பி கூட கெட்ட வழியில் போயிடுறான். அந்த மாதிரி போகக்கூடாது. கெட்ட வழியில் இருக்கிறவங்களோட சேரக்கூடாது. அம்புனோ விந்துரசிபி சுத்தோக முக்தஃபலம் பவேத். ஜலத்துயிலும் முத்து சிபியில் விழுமளவில் நல்ல முத்தாகிறது. பிரயோக சம்சார்கள் உன்னதி ஜயத்தே முத்தக அம்புனோ விந்தோசிபி சுத்தே முக்தஃபலம் பவேத். நல்லவர்களின் தொடர்பால் உயர்வு உண்டாகிறது. ஜலத்துளியும் முத்து சிற்பியால் விழுமளவில் நல்ல முத்தாகிறது. ஜலத்துளி கூட முத்துவில் போய் வந்தோன்னா நல்லா பளபளன்னு முத்து மாதிரி ஆகுது. நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல உயர்வு உண்டாகிறது. அது மாதிரி ஜலத்துளியில் போய் முத்து விழுந்தால் கூட தண்ணி முத்து மாதிரி ஆகுது. எல்லாம் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.